இப்போ இடி சாம்பாருக்கு எல்லா கிழங்கும் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு அப்படிதானக்கா? இது எல்லா கிழங்கையும் நல்லா தண்ணியில் கலக்கிட்டு வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு நல்லா தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட பருப்பு மற்ற காய்கறி சேர்த்து வேக வைக்கணும். இப்போ கிழங்கெல்லாம் பானையில் வேக போட்டாச்சு. அடுத்து என்னக்கா? அடுத்து பருப்புலாம் நம்ம அடுத்து தனியாக தான் வைக்கணும். அதான் தனியாக வச்சிடலாமா இல்லாட்டி இது வேகணுமா? காயெல்லாம் நறுக்கி தான் வைக்கணும். எல்லா காய் வெஜிடபிள் எல்லாம் நறுக்கிட்டு அதுக்கடுத்து பருப்பு வேக வைக்கலாம். இப்போ இடி சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அடுத்து 1/4 படி பருப்பு அது வந்து தண்ணியில் நல்லா கழுகிட்டு வேக போட்டிருக்காங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், அது கூட என்னெல்லாம் போடணுக்கா? மஞ்சள் தூள், காயம், அது கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் பருப்பு வேக வச்சுட்டு இது பாதி வந்ததுக்கு அப்புறம் காய்கறி போடணும் தானே? மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வைக்காங்க. அப்புறமா இது பாதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச காய்கறி போடணும். இப்போ பருப்பு இப்போ நம்ம வேக வச்ச அந்த கிழங்கு எல்லாமே வெந்துட்டு இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பு கூட நம்ம சேர்க்கணும். இப்போ அந்த வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் உள்ளே போடுறாங்க. போட்டாச்சு. தண்ணி ஊற்றணும். கிழங்கு ஐட்டம். இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்த கிழங்கையும் உள்ளே சேர்க்கணும். சேமங்கிழங்கு சேமக்கிழங்கு. அடுத்தது நீங்க போடுறது கருணக்கிழங்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு, சேமங்கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதை நம்ம தனியா வேக வச்சது அதை வந்து இப்போ போடுறாங்க. மீதி இருக்கிற கிழங்க வந்து மசியலுக்கு எடுக்கணும். மசியலுக்கு இல்ல, பொங்கல் கூட்டுக்காக்கா மசியல். அடுத்து வந்து கருணக்கிழங்கு மசியலுக்கு. இது உருளைக்கிழங்கு மீதி இருக்கிற அந்த கருணக்கிழங்கு வந்து கருணக்கிழங்கு மசியலுக்கு. இப்போ கிழங்கும் போட்டாச்சு, காய்கறி போட்டாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் ஒரு 4-5 வெள்ளைப்பூடம் உரிச்சு முழுசாவே போட்டிருக்காங்க. மிளகாத்தூள். அடுத்து இடி சாம்பாருக்கு மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன்? 3 4 இடி சாம்பாருக்கு 6 ஸ்பூன் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், வத்தல் தூள். இதை எடுத்து என்ன செய்யணுக்கா? தண்ணியில் கரைக்கணுமா? தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். இதை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணுமா? ஆமாம், தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் இதில் மசால் பொடி வந்து பாத்திரத்தை எடுத்தாங்கன்னா, அப்புறமா இந்த வத்தல் தூள் கூடயே மல்லித்தூள்னா இது வந்து தனி மல்லித்தூள் கிடையாது. மல்லித்தூள் கூட நிறைய பொருட்கள் சேர்த்து அரைச்சிருக்காங்க. அது என்னலாக்கா சொல்லுங்க? மல்லி, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காயம், கொஞ்சம் அரிசி, அப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகும் போட்டு வறுத்து அரைக்கணும். இதெல்லாம் போட்டு சேர்த்து வறுத்து அரைச்சது. இதுலேருந்து எவ்வளவு, எத்தனை ஸ்பூன் போட போறீங்க? இதில் வந்து 6 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் வந்து 12 ஸ்பூன் போடும். 12 ஸ்பூன். இதில் வந்து 12 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். இந்த மசாலாவை நல்லா கரைக்கிறாங்க. கரைச்சிட்டு அந்த நம்ம பருப்பு காய்கறி கூட சேர்க்கணும். இப்போ இந்த மசாலா ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு உப்பு பார்த்து போட்டுக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சு. என்ன தேங்காய் ஊற்றணும்ல? தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு.
சாம்பார் வந்து எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்கும்? ஒரு 10 பேர்? 10 பேர். 10 பேருக்கு 10 பேர் சாப்பிட்ற அளவு இப்போ எடுக்கிற அளவெல்லாம். இப்போ இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு வந்து கல் உப்பு பாருங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு எப்பவும் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு ஒரு அரை முடி தேங்காய், அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், இதை போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பாரில் சேர்க்கும்போது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய காய்கறி போட்டிருக்கோம், அதனால ஒரு எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக புளி, அதை ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க புளியை. இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி கூட அரைச்ச தேங்காய் அதையெல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கி ஊற்ற போகிறாங்க. ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றணுமா? எல்லாமே கரெக்ட். தண்ணி வேண்டாமா? அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. கரெக்டாக வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கலாம். சரியாக வருமா? கொஞ்சம் வேணா தண்ணி ஊற்றலாங்க. இந்த சாம்பார் வந்து நல்லா சுண்டை போட்டு 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகுமா? 2 நாள் 2 நாள் நல்லா சுண்டை போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். நல்லா வந்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி, அதாவது சூடு பண்ணும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி 2 நாள் ஆச்சுனாலும் அந்த சாம்பார் கிடவே செய்யாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாள் ஆக அதாவது இன்னை விட நாளைக்கு தான் அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால இப்படி அதிகமாக வச்சு நல்லா சுண்டை போட்டு வச்சு 2 நாள் சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் கொதிக்கணும்னா கொதிக்கணும், தாளிச்சு விட்டு ஒரு கொதி வந்தால் போதுமா? போதும். இனி ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம தாளித்து இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடும். சாம்பார் ரெடி. தாளித்து மட்டும் தான் ஊற்றணுமா. இடி சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க. நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, போட்டுக்கிட்டோம். அடுத்து அது கூட உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுங்க. அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், இது தாளிச்சு அந்த சாம்பார் கூட சேர்த்துற வேண்டியதான். வத்தல் போடணுமாக்கா? வத்தல் வேண்டாம், இது மட்டும் போதும். போதும், இது மட்டும்தான். இதை தாளித்து சாம்பார் கூட சேர்த்துற வேண்டியதான். இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இடி சாம்பாரா பொங்கல் சாம்பாரா? இடி சாம்பார். வைக்கிறது பொங்கலுக்கு வைக்கிற இடி சாம்பார். ஆமாம், பொங்கல் வைப்பாங்க எல்லாரும். இது வந்து இந்த சாம்பார் வந்து திருநெல்வேலிக்கு ரொம்ப ஃபேமஸான இடி சாம்பார், பொங்கல் சாம்பார். பொங்கல் அன்னைக்கு தான் இந்த இடி சாம்பார் வைப்பாங்க. அதில் எல்லா கிழங்கு வகைகளும் கடையிலையும் கிடைக்கும், மார்க்கெட்லேயும். இது சாம்பாருக்கு, இந்த இடி சாம்பார் பொங்கல் சாம்பாருக்குனே தனியாக அந்த கிழங்கு என்னெல்லாம் போடணும்னு தனி கிழங்கு வகைகளே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், வள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேமங்கிழங்கு, காய்கறிகள், எல்லா காய்கறிகளும் சாம்பாருக்கு, அதாவது பொங்கல் சாம்பாருக்கும் கேட்டாலே கடையிலே கொடுத்துருவாங்க தனி பேக். அது கிழங்கு, காய்கறி எல்லாமே, எல்லா கிழங்கும். இது திருநெல்வேலிக்குள்ள ஸ்பெஷலான அந்த பொங்கல் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாள் ஆக அதுவும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பாரில் தாளித்து சேர்த்தாச்சு. சரி, ரொம்ப டேஸ்டான திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிட்டு. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பொங்கல் சாம்பார் சூப்பர்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.